ஆவரேஜ் தான் ப்ரோ. ப்ரோ டைரக்ஷனாக தான் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லை ப்ரோ. நம்ம சுதா மேடமை வச்சு நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக் எனக்கு படத்தில் என்டையராக மியூசிக் மட்டும் தான் ப்ரோ, மற்றபடி எதுவுமே கிடையாது படத்தில். ப்ரோ அதான் ப்ரோ, ரொம்ப என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தெல்லாம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்புறம். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3 பேருக்குமே அவங்களோட கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. தமிழை பற்றி எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நல்லா இருக்கு கன்வே பண்ணி. ஹிந்தி ஒழிப்பு அதை எப்படி நமக்கு திணிக்கிறாங்கிறத வந்து தெளிவாகவே இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலா நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங் வந்து. நம்ம அதாவது சில நேரத்துக்கு வந்து நம்ம பாலையால பார்த்த மாதிரியே இருக்கும் அதில் இருக்க மாதிரி. பட் இருந்தாலும் இதில் நம்ம தமிழுக்கு அறிமுகம்ங்கும் போது நல்லா இருக்கு. அவர் தெறிக்க விட்டார். பிஜிஎம் கடைசி தீம் மியூசிக் யுவனை வச்சு போட்டிருக்காப்புல. அது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு.